இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்திய நிலையில் அதை முறியடிக்க ஈரானின் ஏவுகணை ஏவும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பல ஏவுகணை ஏவும் மையங்களை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை லான்ச்சர்களை தகர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலிடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது எந்த ஒரு பதற்றமான நடவடிக்கைகளையும் தவிர்த்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு விரைவாக திரும்புமாறு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறவில்லை என்றும் சர்வதேச சமூகம் பதற்றத்தை தணிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் இந்திய தூதரகத்தின் அவசர கால எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் பாதுகாப்பு முகாம்களுக்கு அருகில் இருக்குமாறும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஈராக்கில் உள்ள இந்திய தூதரகமும் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அவசர கால உதவி எண்கள் மற்றும் பயண அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. சூழ்நிலையை கருத்தில் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.